வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. ப்ரூஸ் லீயை ஒரு மார்ஷல் ஆர்ட் லெஜெண்டா மாத்தினதுக்கு அடிப்படையா இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்வு. ப்ரூஸ் லீ நிறைய படங்களை நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் உருவானாங்க. அவரை பார்க்கறதுக்கு நிறைய பேர் கூட்டமா கூட ஆரம்பிச்சாங்க. அவருடைய தற்காப்பு கலையை நிறைய இடங்களுக்கு போய் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சுக்கிட்டு இருந்தாரு. அதே சமயம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ரூஸ் லீக்கு உண்மையாகவே ஸ்கில்ஸ் இருக்கா? நிறைய பேர் நினைக்கிற மாதிரி இவருக்கு அந்த அளவுக்கு இவர் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் தானா, இவர் கூட சண்டை போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கூட சண்டை போட்டு பார்க்கறதுக்கும் டெஸ்ட் பண்றதுக்கும் இன்னொரு கூட்டமும் தயாராகவே இருந்துச்சு. ஒரு நாள் ப்ரூஸ் லீக்கு ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டர் வாங் ஜாக்மேன் அப்படிங்கிறவர்கிட்ட இருந்து வருது. இவரும் ப்ரூஸ் லீ மாதிரியே ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் ஸ்கூல் வச்சு நடத்திக்கிட்டு வர்ற ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் டீச்சர். ப்ரூஸ் லீ மாதிரியே வின்சுன் அப்படிங்கிற தற்காப்பு கலையில கைதேர்ந்தவர். ஆனா ப்ரூஸ் லீயுடைய வின்சுனுக்கும் வாங் ஜாக்மேனுடைய வின்சுனுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கக்கூடியதா இருந்துச்சு. அந்த லெட்டர்ல தான் ப்ரூஸ் லீயோட சண்டை போட விரும்புறதா வாங் ஜாக்மேன் சொல்லியிருந்தாரு. ப்ரூஸ் லீ திரும்ப ஒரு லெட்டர் எழுதி அனுப்புறாரு, நான் சண்டை போடுறதுக்கு தயார் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மாசத்துக்குள்ளேயே ப்ரூஸ் லீயும் வாங் ஜாக்மேனும் சண்டை போடுறதுக்கான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அவங்களுடைய சண்டைய ஆரம்பிக்கிறாங்க. ப்ரூஸ் லீ வின்சுன் அப்படிங்கிற கலையை ரொம்ப நல்லாவே கத்து வச்சிருந்தாரு. அதோடு சேர்த்து அவருடைய சொந்த ஸ்டைலையும் அதுல வந்து இன்க்ளூட் பண்ணி ரொம்ப சூப்பரா சம்திங் யூனிக்காகவும் அவருடைய தற்காப்பு கலையை வெளிப்படுத்திக்கிட்டு இருந்தாரு. அது ரொம்ப முக்கியமானது 1 இன்ச் பஞ்ச். அதாவது ஒரு ஆளை அடிச்சு வீழ்த்தணும் அப்படின்னா அதுக்கு அதிக தூரத்தை எடுத்துக்காம குறைவான தூரத்திலேயே ஒரு ஆளை வந்து அடிச்சு தூக்குறது தான் வந்து 1 இன்ச் பஞ்ச் அப்படிங்கிறது. இந்த மாதிரி ப்ரூஸ் லீ எக்கச்சக்கமான வித்தைகளை வச்சிருந்தாரு. இப்ப வாங் ஜாக்மேனும் ப்ரூஸ் லீயும் மோத ஆரம்பிக்கிறாங்க. பொதுவா இதுவரைக்கும் ப்ரூஸ் லீ சண்டை போட்ட சண்டைகள்ல அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நபரை ரொம்ப ஈஸியா ரொம்ப சீக்கிரமா வேகமா தோற்கடிச்சிருவாரு. ஆனா இந்த முறை வாங் ஜாக்மேனோட மோதும் போது அவரை ஈஸியாவோ எளிமையா தோற்கடிக்க முடியல. அவங்க 2 பேர்த்துக்கும் இடையிலான சண்டை கிட்டத்தட்ட 20 நிமிடங்கள் நீடிச்சது. ப்ரூஸ் லீக்கு பயங்கரமான கடுப்பு, பயங்கரமான கோபம், பயங்கரமான ஆக்ரோஷம். ஏன்னா இது வரைக்கும் நம்ம மோதின அத்தனை பேரையும் ரொம்ப ஈஸியா தோற்கடிச்சிட்டோம். ஆனா இந்த பர்சனை நம்மளால தோற்கடிக்க முடியலையே அப்படிங்கிற கோபமும் ஆக்ரோஷமும் ப்ரூஸ் லீயை ரொம்ப தீவிரமா சண்டை போட வச்சது. ஆனா அந்த 20 நிமிடங்கள் வரைக்கும் ப்ரூஸ் லீயால வாங் ஜாக்மேனை தோற்கடிக்க முடியல. 20 நிமிடங்களுக்கு அப்புறம் 2 பேரும் அவங்களுடைய சண்டையை முடிச்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா ப்ரூஸ் லீக்கு அன்னைக்கு நைட்டு தூக்கம் வரல. அதோடு அந்த விஷயத்தை அவரால் ஏத்துக்கவே முடியல. ப்ரூஸ் லீ நல்ல ஒரு நடிகன், ப்ரூஸ் லீ நல்ல ஒரு தற்காப்பு கலைஞன். ஆனா இந்த முறை அவருக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருந்த அவருடைய அந்த ஒரு ஈகோ உடைக்கப்பட்டுச்சு. நம்ம தான் ஒரு பெரிய ஆள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த ஒரு விஷயம் உடைக்கப்பட்டுச்சு. ஆனா ப்ரூஸ் லீ அதோட நிக்கல. நான் உண்மையாகவே ஒரு பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கிற ஒரு தீவிரமான எண்ணத்தை அவருடைய மனசுல அன்னைக்கு நைட்டு உருவாக்கினார். இந்த நிகழ்வுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தது ப்ரூஸ் லீக்கு ஒரு சாதாரண ஒரு எய்ம். மார்ஷல் ஆர்ட்ஸ் கத்துக்கணும், அதுல ஒரு நிலையை அடையணும் அப்படிங்கிற சாதாரணமான ஒரு எய்ம் இருந்துச்சு. ஆனா அந்த சண்டைக்கு அப்புறம் அவருக்குள்ள ஒரு டெஃபினட் சீஃப் எய்ம் உருவாக ஆரம்பிச்சது. தற்காப்பு கலையில எந்த அளவுக்கு நான் எந்த ஒரு பொசிஷனை அடையணும் அப்படிங்கிற ஒரு தீவிரமான இலக்குகளை, தீவிரமான கோல்ஸை அவர் செட் பண்ணார். அதுக்கப்புறம் அவருடைய பயிற்சிகளை ரொம்ப தீவிரமா, ரொம்ப பயபக்தியோடு, அர்ப்பணிப்போடு பயிற்சி பண்ண ஆரம்பிச்சாரு. நிறைய ரீசர்ச் பண்ணாரு. நிறைய சண்டை போடக்கூடிய மிகப்பெரிய வெற்றியாளர்களோ அல்லது மார்ஷல் ஆர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய லெஜெண்டரி மார்ஷல் ஆர்டிஸ்ட ஸ்டடி பண்ணாரு. அவருடைய சொந்த ஸ்டைலை உருவாக்குனாரு. அதுக்கு பேரு ஜீட் குண்டு. ப்ரூஸ் லீ இந்த அளவுக்கு அவர் செஞ்ச ரீசர்ச் காரணத்தினாலதான், அர்ப்பணிப்போடு சேர்ந்த பயிற்சியின் காரணமாகத்தான் மார்ஷல் ஆர்ட்ஸ்ல இவர் ஒரு லெஜெண்டரி மார்ஷல் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை அடைஞ்சிருக்கிறாரு. இதற்கு அடிப்படையா இருந்தது என்ன அப்படின்னா அவர் உருவாக்கின அவருடைய டெஃபினட் சீஃப் எய்ம், அதாவது தீர்க்கமான முக்கிய குறிக்கோள். வெற்றியாளர்கள் தங்களின் நோக்கத்தை அடைவதற்கு தீர்க்கமான முக்கிய குறிக்கோளையும் செயல் திட்டங்களையும் உருவாக்கி வைத்திருப்பார்கள். நண்பர்களே, நெப்போலியன் ஹில்லுடைய தி லா ஆஃப் சக்சஸ் இன் 16 லெசன் அப்படிங்கிற புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடத்தை, ஒவ்வொரு வீடியோவை நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இது 2வது பாகம், லெசன் 2, a definite chief aim. இந்த வீடியோ மூலமா டெஃபினட் சீஃப் எய்ம் என்றால் என்ன, டெஃபினட் சீஃப் எய்மை உருவாக்குவது எப்படி,
டெஃபினட் சீஃப் எய்மை அடைவது எப்படி அப்படிங்கிற 3 தலைப்புகளில் நம்ம சில விஷயங்களை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்பர் 1, டெஃபினட் சீஃப் எய்ம் வர்சஸ் எய்ம். முதல்ல இந்த டெஃபினட் சீஃப் எய்ம் அப்படின்னா என்ன, சாதாரண எய்முக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லாருக்குமே இலக்குகள் இருக்கு, எல்லாருக்குமே எய்ம்ஸ் இருக்கு. ஆனா இந்த டெஃபினட் சீஃப் எய்ம் தான் சம்திங் ஸ்பெஷல். அதுதான் ப்ரூஸ்லிய தற்காப்பு கலையில ஒரு சகாப்தமா மாத்துச்சு அப்படின்னா நம்ம பார்த்தோம். அதே மாதிரி நம்முடைய லைஃப்ல இந்த டெஃபினட் சீஃப் எய்ம் இருந்தாதான் நாம் ஒரு உயர்ந்த நிலையை அடைய முடியும் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி, சாதாரண எய்முக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா 2 முக்கியமான வித்தியாசங்கள் இருக்கு. முதலாவது, ஒரு சாதாரண எய்ம் நோக்கம் அப்படிங்கிறது ஒன்றை செய்ய எண்ணிய ஒரு எண்ணம் அல்லது நோக்கம். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒரு கோல், ஒரு இன்டென்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அந்த டெஃபினட் சீஃப் எய்ம் அப்படிங்கிறது எண்ணிய நோக்கத்தை முதன்மையாக கருதி அதில் உயர் நிலையை அடைய தீர்க்கமான நோக்கம் கொள்ளுதல், ஃபிர்ம் டெசிஷன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும், அந்த அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற அந்த விஷயம் ஒரு பெரிய விஷயமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம ஃபிக்ஸ் பண்றோம் பாத்தீங்களா. இந்த ஒரு விஷயத்த ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்ம லைஃப்ல எடுத்துட்டு செயல்படணும். அதுதான் டெஃபினட் சீஃப் எய்ம். 2வது வித்தியாசம், ஒரு சாதாரண எய்ம் அப்படிங்கிறது ஒரு நிலையை அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அல்லது நோக்கம். நான் டாக்டர் ஆகணும், நான் ஒரு ஆக்டர் ஆகணும், நான் ஒரு என்டர்பிரனர் ஆகணும், நான் ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒரு எய்மை, ஒரு நோக்கத்தை முன்வைப்போம். இதுதான் சாதாரணமான எய்ம். நிறைய பேர், கிட்டத்தட்ட ஒரு 95% மக்களுக்கு இந்த மாதிரியான சாதாரண இலக்குகள் அல்லது நோக்கம் மட்டுமே இருக்கிறது. ஆனா அந்த டெஃபினட் சீஃப் எய்ம் அப்படிங்கிறது ஒரு நோக்கத்தில் எந்த அளவு, எப்படி மற்றும் எப்போது அடைய வேண்டும் என்ற தீர்க்கமான எண்ணம் மற்றும் செயல் திட்டம். தீர்க்கமான முக்கிய நோக்கம் தான் என்னவாக வேண்டும் என்பதை அதீத உள்நோக்கத்தின் மூலம் தெளிவாக பிரதிபலிக்கும். நம்பர் 2, the 2 aspects of definite chief aim. ஒரு டெஃபினட் சீஃப் எய்ம் அப்படின்னா அதுக்கு 2 முக்கியமான விஷயங்கள் இருக்கணுங்க. முதலாவது தீவிரமான விருப்பம், burning desire. 2வது வலிமையான நோக்கம், a strong intention. எந்த ஒரு இலக்காக இருந்தாலும் உங்களுக்கு தீவிரமான விருப்பம், burning desire அப்படிங்கிறது தேவைப்படுது. அது இருந்தாதான் நாம் அதுக்கு ஒர்க் பண்ணவே முடியும். ஆனா அதை விட ஒரு ஸ்ட்ராங் இன்டென்ஷன் இருக்கிறது ரொம்பவே முக்கியம். வாங் ஜாக்மேன் கூட ப்ரூஸ்லி மோதுறதுக்கு முன்னாடியே அவர் என்ன நினைச்சாரோ அந்த விஷயங்களை அச்சீவ் பண்ணியிருந்தாரு. அவர் படத்துல நடிச்சிருந்தாரு, அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருந்தாங்க, ஒரு மார்ஷல் ஆர்ட் ஸ்கூல் கூட ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஆனா அதை தாண்டி ஒரு படி மேல அவர் ஆல்ரெடி ஒரு உயரத்துல தான் இருந்தாரு, ஆல்ரெடி ஒரு பீக்ல தான் இருந்தாரு. ஆனா அதை விட அதீத உயர்நிலையை அடையிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங் இன்டென்ஷன் காரணமா இருந்துச்சு. அதாவது ஏன் நான் இன்னும் இதெல்லாம் அதிகமா ரீசர்ச் பண்ண விரும்புறேன், ஏன் என்னுடைய தனிப்பட்ட ஸ்டைலை நான் உருவாக்க விரும்புறேன் அப்படிங்கிற கேள்விகளை ப்ரூஸ்லி கிட்ட கேட்டா அவர் ஒரு எமோஷனலான ஸ்ட்ராங்கான பதில்களை கொடுப்பாரு. அந்த இன்டென்ஷன் தான் ப்ரூஸ்லிய அந்த ஒரு படி மேல வேற லெவலுக்கு முன்னேறதுக்கு உதவி பண்ணுச்சு. சரி, இப்போ உங்களுடைய டெஃபினட் சீஃப் எய்மை எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். உங்களுடைய டெஃபினட் சீஃப் எய்மை நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும், நீங்கள் கண்டடைய வேண்டும். அது எப்படி கண்டடையலாம்? ஒரு 4 கேள்விக்கு ஒரு நோட்டு புத்தகத்துல பதில் எழுதுங்க. இந்த பதிலை கொஞ்சம் உங்க மனசுகிட்ட கேட்டு உங்க மனசு என்ன சொல்லுதோ அதை அப்படியே வெளிப்படுத்துங்க. முதலாவது கேள்வி, எந்த துறையில் நீங்கள் வளர்ச்சி காண விரும்புகிறீர்கள்? 2வது, உங்கள் துறையில் தனித்துவமாக எதை அடைய விரும்புகிறீர்கள்? இந்த இடத்துல தனித்துவம், எஸ்பெஷலி அப்படிங்கிறது என்னன்னா, நான் ஒரு பொசிஷன் அடையணும் அப்படிங்கிறத தாண்டி அந்த பொசிஷன்ல நீங்க எந்த நிலையில இருக்கணும் அப்படிங்கிற அந்த கேள்விக்கு பதில் எழுதணும். ஏற்கனவே நம்ம டெஃபினட் சீஃப் எய்முக்குமான வித்தியாசத்துல பார்த்தோம். நீங்க எந்த விஷயத்தை எப்படி அடையணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வெளிப்படுத்துங்க. 3வது, உங்கள் துறை சார்ந்த செயல்பாடுகளுக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள்? சில பேருக்கு ஒரு சீஃபான ஒரு எய்ம் இருக்கும், ஆனா அதுக்கு ஒரு ஹாபிக்கு, ஒரு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட்டுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்களோ அந்த மாதிரி தான் அதை ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு ஹாபி மாதிரி அதை நடத்திக்கிட்டு இருப்பாங்க. இப்படியெல்லாம் ஒரு சாதாரண விஷயமாக அதை எடுத்துக்கொண்டு செயல்பட்டால் நாம அந்த உயர்ந்த நிலையை அடைய முடியாது. நீங்க எந்த அளவுக்கு ஒரு விஷயத்துக்கு எஃபோர்ட் போடுறீங்களோ அதற்கான பிரதிபலன் தான் உங்களுக்கு கிடைக்கும்.
நான்காவது, நீங்கள் நினைக்கும் நிலையை அடைய அதற்கு ஈடாக எதை கொடுப்பீர்கள்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் நீங்க பதில் சொன்னீங்க அப்படின்னா உங்களுடைய சிச்சுவேஷனை நீங்க ஐடென்டிஃபை பண்றதுக்கு உங்களுக்கு இது உதவி பண்ணும். அதுக்கப்புறம் நீங்க எதை அடையணும் அப்படின்னு உங்க மனசு சொல்லுதோ அதுதான் உங்களுடைய டெஃபினைட் சீஃப் எய்ம். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்பர் 3, how to develop your definite chief aim. ஓகே, என்னுடைய டெஃபினைட் சீஃப் எய்மை நான் வந்து நோட் பண்ணியாச்சு. இதை எப்படி மேலும் மெருகேற்றுவது? முதலாவது, உங்களின் டெஃபினைட் சீஃப் எய்மை தினந்தோறும் உங்களுக்கு நீங்களே நினைவுபடுத்தி கொள்ளுங்கள். இதை வந்து ப்ரூஸ்லி ஃபாலோ பண்ணியிருக்கிறாருங்க. ப்ரூஸ்லி நெப்போலியன் ஹில்லுடைய இந்த புத்தகத்தை எல்லாம் அவர் படிச்சிருக்கிறாரு. அதில் கோல் கார்ட் டெக்னிக்னு ஒரு டெக்னிக் இருக்கு. அந்த டெக்னிக்ல இவருடைய டெஃபினைட் சீஃப் எய்மை எழுதி வச்சு காலையில எழுந்ததையும் முதல் வேலையை அதை படிப்பாராம். நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இதை படிச்சுட்டு தான் தூங்க போவாராம். இதை பத்தி ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம். ப்ரூஸ்லி அவருடைய டெஃபினைட் சீஃப் எய்ம்ல என்ன எழுதியிருந்தாரு, அதை எப்படி அச்சீவ் பண்ணாரு, நீங்க எப்படி உங்களுடைய கோல் கார்டை கிரியேட் பண்ணி கோல் கார்ட் டெக்னிக்கை பயன்படுத்தலாம், உங்களுடைய டெஃபினைட் சீஃப் எய்மை உங்களுக்கு நினைவுபடுத்திக்கலாம் அப்படிங்கிற விஷயங்களை ஆல்ரெடி அதில் சொல்லியிருக்கு. அதற்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு அந்த வீடியோவை பாருங்க, உங்களுக்கு முழுமையாக நிறைய விஷயங்கள் புரிய வரும். இரண்டாவது, மாஸ்டர் மைண்ட் குரூப்புடன் உங்களின் டெஃபினைட் சீஃப் எய்மை அடையும் வழிகள் குறித்து ஆலோசியுங்கள். நம்ம போன முதல் பாடத்துல பார்த்தோம் மாஸ்டர் மைண்ட் குரூப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்னென்ன விதத்துல கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ்டர் மைண்ட் குரூப்பை எப்படி கிரியேட் பண்ணணுங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அந்த நபர்களோடு மாஸ்டர் மைண்டோடு நீங்க நிறைய டிஸ்கஸ் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு ஒரு சப்போர்ட், ஒரு மோட்டிவேஷன், ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். மூணாவது, நீங்கள் தீவிரமான ஆராய்ச்சி, படிப்பு மற்றும் சிந்தனையில் ஈடுபட வேண்டும். இந்த 3 விஷயத்தையும் ப்ரூஸ்லி பண்ணாருங்க. அவர் ரொம்ப டீப்பா ரீசர்ச் பண்ணாரு. மிகப்பெரிய மார்ஷல் ஆர்டிஸ்ட் மியமாட்டோ முசாஷி அப்படின்னு சொல்லப்படுற ஜாப்பனீஸ் சாமுராயை பற்றி நம்ம எபிக் லைஃப் சேனலில் பார்த்தோம். அவருடைய புத்தகங்கள், அவருடைய தத்துவங்கள், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை வந்து படித்தார். நிறைய மார்ஷல் ஆர்டிஸ்டோட ஸ்டைலை வந்து ரீசர்ச் பண்ணார். அதுக்கப்புறம் ரொம்ப ஆழமாக சிந்தனையிலையும் ஈடுபட்டார். இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் பண்ணும்போது ஒரு சாதாரண எய்ம் இருக்கக்கூடிய மனிதனை தாண்டி ஒரு டெஃபினைட் சீஃப் எய்ம் இருக்கக்கூடிய வெற்றியாளனுக்கு இருக்கக்கூடிய பண்புகள் உங்களுக்குள்ள படிப்படியா வளர ஆரம்பிக்கும். நான்காவது, விடாமுயற்சியே இங்கு முக்கியம். ஒரு விஷயத்தை அடையிறதுக்கு ஆசைப்படுறதுக்கும் அதை அடையிறதுக்கு ஒரு பெரு விருப்பம் கொள்வதற்கும் நோக்கம் மற்றும் நம்பிக்கை கொள்வதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. இந்த இடத்துல எக்கச்சக்கமான நபர்களுக்கு ஒரு ஆசை இருக்கும், கனவு இருக்கும். ஆனா இந்த 3 விஷயங்கள் இருக்குமா அப்படின்னு நிறைய பேர்கிட்ட இருக்காது. வெறும் ஆசையை மட்டுமே வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அது வந்து ஒரு ஏட்டுச்சுரக்காய், அது கறிக்கு உதவாது. அதை தாண்டி நீங்க வந்து டீப்பா ஒர்க் பண்ணா மட்டும்தான் அதை அடையிறதுக்கான வழிகள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நண்பர்களே, இந்த பதிவில் டெஃபினைட் சீஃப் எய்மை பற்றி பார்த்தோம். அதை எப்படி நீங்கள் உருவாக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் நீங்கள் அதை டெவலப் பண்ணுறதுக்கு, அதில் நீங்கள் டெவலப் ஆகிறதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். இதை உங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்துங்க, வெற்றி உங்களுக்கு. I said empty your mind, be formless, shapeless, like water.